காரியங்களை அப்படி செய்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் பண்றது மட்டும் இல்லாம பொய், எந்நேரம் பொய், வாயை திறந்தாலே நல்ல உண்மையான வார்த்தையே வர மாட்டேங்குது, எப்ப பாரு பொய் தான் பேசுறாங்க, அவங்களுக்கு பொய்யை தவிர வேற வரவே மாட்டேங்குது, எல்லா காரியங்களிலும் பொய், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் இருங்கள் இங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவங்க பேசுறது எல்லாமே பொய்யாதான் இருக்கு. ஏதாவது ஒரு பொய், அவங்களோட வாழ்க்கையை குறித்த ஒரு பொய், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பொய், இப்படி பொய்னாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொய்யும் பிசாசானவனுக்கு சொந்தமானது. கர்த்தர் பொய் சொல்லுவதே இல்லை. அவருக்கு பொய்யெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவருடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது. அவர் சொன்னபடி ஆகும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும். ஒரு வார்த்தையும் என்ன பண்ணாது, பூமிக்கு வந்துட்டு வெறுமையா அவர்கிட்ட திரும்பி போகாது. அப்படின்னா என்ன, அவருடைய வார்த்தை பொய் அல்ல. அந்த வார்த்தை மாம்சமாய் மாறும். அந்த வார்த்தை ஒரு செயலாய் மாறும். அவர் என்ன சொன்னாரோ அது செயலாய் மாறும்.